welcome back to Thisfairytalelife. So இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா haircare series part 3. So already நான் haircare series part 1 and part 2 upload பண்ணிட்டு so பார்க்காதவங்க மறக்காம போய் check out பண்ணுங்க. நான் haircare insert பண்றேன். So வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So home remedies to control hair fall. So the first thing வந்து vitamins வருது. So vitamin H, D and E deficiency இருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமா hair fall ஆகும். And அந்த vitamins நம்ம restore பண்றது மூலமா நம்ம ஹேரும் திரும்ப growth ஆகும். So vitamin H க்கு நம்ம என்ன supplements எடுத்துக்கலாம் அப்படினா நம்ம egg, mushroom, அதுக்கப்புறம் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் விட்டமின் டிக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்குனால அப்படியே ரொம்பவே தாரையாக முடி கொட்டும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்துட்டு நீங்கள் மார்னிங் டெய்லி ஒரு ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்து சன் எப்போ வருதோ அப்போ நீங்கள் போய் ஒரு 10 minutes ஒரு சன் பாத் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது ஆக்சுவலி. அண்ட் அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா மில்க்கும் எடுத்துக்கலாம் விட்டமின் டி வரதுக்கு. அண்ட் விட்டமின் ஈக்கு வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் லைக் ப்ரொக்கோலி, ஸ்பினாச் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆயில் லைக் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது ஆக்சுவலி விட்டமின் ஈக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலமா நம்ம ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஹேரும் நல்லாவே வளரவும் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேத்தி, அதாவது வெந்தயம். ஸோ இந்த வெந்தயத்தில் வந்து நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் அது வந்து ஹேர் ஃபாலை மட்டும் கம்ப்ளீட்டாக குறைக்காது, பட் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வெந்தயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு திக் பேஸ்ட்டாக அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 60 minutes அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் வீக் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஃபாலை மட்டும் குறைக்காது, ரொம்பவே ஹேரையுமே வளர வைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஜூஸ். ஸோ ஆனியன் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மிக்சர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா அது ஜூஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஜூஸ் வந்து நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு 30 to 60 minutes அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ இட் ஆக்சுவலி ப்ரொமோட்ஸ் ஹேர் க்ரோத். அண்ட் இது ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் வீக் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லது ஹேருக்கு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து க்ரீன் டீயில் வந்து பாலிஃபெனால் இருக்குது, EGCG. ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கேல்ப் இருக்க செல் கால் பேப்பிலா அதை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ க்ரீன் டீ பேக்கை வந்து நம்ம 5 to 10 minutes வந்து ஹாட் வாட்டரில் ஸ்டீப்பன் பண்ணிவிட்டு அதை கூல் பண்ணிவிட்டு டெய்லி 1 or 2 times வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லது இன்டர்னலாக. அண்ட் எக்ஸ்டர்னலாக வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த சைனீஸ் ஹைபிஸ்கஸ் வந்து ஹேர் க்ரோத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணாமல் ஹேர் ஃபாலையுமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு 1 to 2 ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் 5 to 6 ஹைபிஸ்கஸ் லீஃப் தேவை. ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு திக் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஏதர் கோகோனட் ஆயில் இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லாவே ஹேரில் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு 30 to 60 minutes அப்புறம் நம்ம மைல்ட் ஷாம்பு வச்சு இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணி ஆகணும். ஸோ எப்போவுமே நம்ம ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேரை கண்டிப்பாக கண்டிஷன்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நல்லாவே ரொம்பவே நல்லது ஆக்சுவலி ஹேருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 1, நம்ம ஹேரை வந்து ரொம்பவே டைட்டாக டை பண்ணவே கூடாது. ரொம்பவே பேட் ப்ராக்டிஸ். அண்ட் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே ஜென்டலான கேர் கொடுக்கணும். லைக் நம்ம கோம் பண்ணும்போதும் சரி, ஷாம்பு பண்ணும்போதும் சரி, ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணவே கூடாது. ரொம்பவே ஜென்டலான கேர் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஹேரை வந்து ரப் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணுறது, புல் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணவே கூடாது. ரொம்பவே கெடுதல் நம்ம ஹேருக்கு தான். அண்ட் நம்ம எங்கேயாச்சும் வெளில போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்கார்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேரை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டயட்டில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். லைக் பெரிஸ், கிரேப் ஃப்ரூட், லெமன் அந்த மாதிரி இருக்கிறத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேருக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ரிகாஷன்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு புது லைஃப் கிடைக்கும் உங்கள் ஹேருக்கு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டேக் கேர். பாய்.